ஒரு ஊரில் ஒரு சிற்பி இருந்தான். அவன் வடித்த சிலைகள் அனைத்தும் தத்துரூபமாக இருக்கும். ஒருமுறை அவன் ஒரு அழகான தேவதையின் சிலையை செதுக்கினான். அந்த சிலை எவ்வளவு அழகாக இருந்ததென்றால் அதை பார்த்த அனைவருமே வியந்து நின்றனர். சிற்பிக்கு ஒரு ஆசை வந்தது. இந்த சிலைக்கு உயிர் கிடைத்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்தான். அன்றிரவு அவன் கனவில் ஒரு குரல் கேட்டது. உன் சிலைக்கு உயிர் தருகிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை. அது உயிர் பெற்றவுடன் உன் நிழல் மறைந்துவிடும், சம்மதமா? சிற்பி யோசிக்காமல் சம்மதம் என்றான். மறுநாள் காலை சிலை உயிர் பெற்று ஒரு பெண்ணாக நின்றது. சிற்பி மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தான். ஆனால் அவன் சூரிய வெளிச்சத்தில் நின்றபோது அவனுக்கு நிழல் இல்லை. ஆரம்பத்தில் அந்த பெண்ணுடன் பேசுவதும் பழகுவதும் அவனுக்கு பிடித்திருந்தது. ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல நிழல் இல்லாததால் மக்கள் அவனை ஒரு பேய் போலவோ அல்லது விசித்திரமானவனாகவோ பார்க்கத் தொடங்கினர். அவனாலும் முழுமையாக அந்த பெண்ணுடன் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை. ஏதோ ஒன்றை இழந்த உணர்வு அவனை வாட்டியது. அப்போதுதான் அவன் உணர்ந்தான், நாம் படைக்கும் கலை என்பது ரசிப்பதற்குத்தான். அதையே வாழ்க்கையாக்கிக் கொள்ள நினைத்தால் நம் இயல்பை, நிழலை நாம் இழக்க வேண்டியிருக்கும்.